தாக்குங்கள். ஒருவர் கூட தப்பிக்க கூடாது. நீங்கள் இங்கேயே இப்படியே மறைந்திருங்கள். ஜோதா பேகம், பயப்படாதீர்கள். உங்களைத்தான் கேட்கிறேன். இவ்வளவு பேர் காவல் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு இது நடந்தது? ஷஹன்ஷாவையே தாக்கும் தைரியம் யாருக்கு வந்தது? இதுதான் நீங்கள் காவல் காக்கும் லட்சணமா? மந்திரியாரே, எக்காரணத்தை கொண்டும் இந்த செய்தி வெளியே தெரியக்கூடாது. தங்கள் ஆணை ஷஹன்ஷா. முதலில் யார் இந்த தாக்குதலை செய்தார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். ஆகட்டும் ஹுசூர். அக்கா அவர்களே, இப்போது நான் கூறப்போகும் விஷயம் நம் இருவரில் மத்தியில் தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஷஹன்ஷா. என்னவென்று கூறுங்கள். நான் யோசிப்பது என்னவென்றால், நம்மை சுற்றிலும் இவ்வளவு காவல் இருந்த போதிலும் எதிரிகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் நம் கண்ணில் படாமல் இங்கே வந்திருப்பார்கள். இந்த ஒரு கேள்விதான் என் மனதில் இப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. தெரியவில்லை ஷஹன்ஷா. இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக நம்மில் யாரோ தான் திட்டமிட்டிருக்கிறார்கள். நான் கூறுவது என்னவென்றால், இந்த செய்தி வெளியில் யாருக்கும் தெரியவே கூடாது. அந்த துரோகி யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். ஆகட்டும் ஹுசூர். அந்த துரோகி நம் இருவரில் யாரோ ஒருவன் என்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியும். கண்டறிந்து விடுவதால் மட்டும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் வீரர்கள் திறம் வாய்ந்தவர்கள். பொறுத்திருந்து பாருங்கள். என்னால் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாமங்காவின் மகன் எவ்வளவு முட்டாளாக இருப்பான் என்று. உன்னுடைய வீரர்கள் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கை என்றால் அவர்கள் ஏன் தோற்று போனார்கள்? தோல்விதான் வெற்றியின் முதற்படி. வருங்காலத்தில் நான் வெற்றி அடைந்தே தீருவேன். நீ இது போன்று யோசித்துக் கொண்டே இரு. ஆக்ராவின் அரியணையில் இந்த ஆதம் கான் அமரப்போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய். அன்று ஆக்ராவோடு டில்லியும் நமக்கு சொந்தமாகிவிடும். அவ்வாறான கனவுகளை காண்பதை முதலில் நிறுத்திக் கொள்ளாதும். உன்னுடைய இந்த செயலால் நீ அரியணையில் அல்ல, சிறையில் தான் இருக்கப் போகிறாய். நீ செய்த செயலுக்கு பலன் என்ன என்பதை அறிவாயா? சேனைகள் இன்னும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். காவல் அதிகரிக்கப்படும். அப்பொழுது பாட்ஷாவை தாக்குவது என்பது இன்னும் அரிதாகிவிடும். ஆதம், தயவு செய்து உன்னுடைய ஆக்ரோஷத்தை குறைத்துக் கொள்ள முயற்சி செய். பொறுமை வகிப்பதை கற்றுக்கொள். பொறுமையோடு இருந்தால் பாட்ஷா ஆக முடியாது. காத்திருந்து காத்திருந்து மடிந்து போவார்கள். பொறுமையை உன்னோடு வைத்துக்கொள். அந்த ஜலாலை கொள்வதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆதம், என்ன அதிசயம் ஜோதா பேகம், தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தவறாக வந்து விட்டீர்களா என்ன? வரவேண்டிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறேன். அது இன்று இரவு நான் உங்கள் கூடாரத்தில் இருக்கிறேன். யா அல்லாஹ், முதல் முறையாக இன்று ஷஹன்ஷாவிற்கு ஒருவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளையை மறுக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் கூற வருவது? அது அத்தை அவர்கள் என்னிடம் என்ன கூறினார் என்றால்... சரிதான், அவர்களுடைய கட்டளையை என்னால் மறுக்க முடியாது. நான் மறுத்தாலும் தங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா? போகட்டும், என்னுடைய கூடாரத்திற்கு தங்களை நான் வரவேற்கிறேன். தங்களோட இந்த இடத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். அப்படி கூறாதீர்கள் ஜோதா பேகம். தங்களுக்கு நான் படுக்கையை தரவில்லை என்பது அம்மிஜானுக்கு தெரிந்தால் அவர்கள் நிச்சயமாக என் மீது கோபித்துக் கொள்வார்கள். நீங்கள் அங்கே உறங்குங்கள், நான் இங்கே உறங்குகிறேன். இல்லை, வேண்டாம். எனக்கு தாங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை. அதோடு இந்த உதவிக்கு கைமாறாக தாங்கள் என்ன கேட்பீர்களோ? எனக்கு இந்த இடம் போதும். ஆகட்டும். ஆனால் இன்று இங்கு பாம்பு வந்தால் அதை அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். என்னால் அதை காப்பாற்ற முடியாது.
ஏற்கனவே ஒருவரை காப்பாற்றியதில் நான் சோர்வடைந்திருக்கிறேன். நிம்மதியாக உறங்குங்கள் ஜோதா. இவர் தீபத்தை எதற்காக அணைத்தார்? காப்பாற்று தாயே. இப்பொழுது இவரிடம் என்ன கூறினாலும் லாபமில்லை. ஆமீரில் முகலாயர்களை வரவேற்க பிரமாதமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இது முதல் முறையாக நடக்கிறது அல்லவா? அதனால்தான் ஆச்சரியம். ஒரு முகலாயர் ராஜபுத்திரர்களின் இல்லத்திற்கு விருந்தினராக வருவது இதுவே முதல் தடவை. வணக்கம் மகாராஜா. ஷெஹன்ஷா அவர்கள் அவர் குடும்பத்தோடு வந்துவிட்டார். ஜோதா, மருமகன் அவர்களே, வாங்கிக் கொள்ளுங்கள். எனது மகனும் மருமகனும் இன்று எனது நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் ஷெஹன்ஷா. வாருங்கள்.
பார்த்தீர்களா மகாராணி, நாம் செல்லும்போது அறை எப்படி இருந்ததோ இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. இங்கிருந்து நாம் சென்றது போலவே தோன்றவில்லை, இல்லையா? இதுதான் பிறந்த வீட்டின் மகத்துவம். இங்கு வந்தவுடன் நமக்கு நிம்மதி கிட்டியது. நம் கவலைகள் எல்லாம் பறந்து விட்டன. வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய். செல், உன் வீட்டிற்கு சென்று விட்டு வா. இது உன் கண்ணாடி வளையல். ஒன்றும் தேவையில்லை, இதை புரிந்து கொள். எனக்கு மிகவும் பிடித்ததை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். நாளை இதையே அணிந்து கொள். சுகன்யா, நீ எனக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் அது விலை மதிப்பற்றதாகும். இந்த கண்ணாடி வளையல் மட்டுமல்ல, உன் கோபமும் தான். ஜோதா, என் தங்கமே, என் தங்கத்திற்கு என் மீது கோபமா? அதனால்தான் நீ என்னை கண்டுகொள்ளவில்லையா? ஆம் தாயே, எனக்கு தங்கள் மீது கோபம்தான். ஒரு பெண் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தன் தாயிடம் உதவி கேட்டு கையேந்துவாள். பெற்றவளை கைகளை உதறிவிட்டால் அந்த பெண் என்ன செய்வாள்? அந்த சபையில் நீங்கள் என்னை அழைத்து செல்ல மறுத்து விட்டீர்கள். அதோடு என்னிடம் சொல்லாமலேயே சென்று விட்டீர்கள். நான் அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன்? ஏன் எனக்கு தாங்கள் இந்த தண்டனையை தந்தீர்கள்? வெகு நாட்களுக்கு பிறகு இங்கு வந்திருக்கிறேன். என் அறையில் சிறு மாற்றம் கூட ஏற்படவில்லை. எல்லாம் அப்படியே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். என்னை தங்களோடு ஆமீருக்கு அழைத்து வரவில்லை அல்லவா? நீங்கள் சற்று யோசித்தீர்களா? எனக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். நீ யோசித்து பார்த்தாயா நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் என்று? பெற்ற வயிறு பற்றி எறிவதை நீ அறிவாயா? மகளை திருமணம் செய்து கொடுத்தவுடன் தாய் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கும். புகுந்த வீட்டில் எவ்வளவோ இன்னல்கள் வரக்கூடும். அதற்காக நீ பிறந்த வீட்டிற்கு திரும்பி வந்துவிட முடியுமா? அன்று மட்டும் நான் உனக்கு கை கொடுத்து உதவி இருந்தால் சுயமாக நானே உங்கள் இருவரின் உறவையும் முறித்தவளாகி இருப்பேன். என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் ஜோதா. நீயும் ஒரு தாயாகும் போதுதான் ஒரு தாயின் வேதனை என்ன என்பது உனக்கு புரியும். நான் உங்களுடைய நிழல் அல்லவா தாயே? அந்த நிழல் தன்னுடைய பிறந்த வீட்டில் படர அதற்கு உரிமை இல்லை என்கிறீர்களா தாயே? நன்றாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் போதும், அம்மா தனது மகளை வாரி அணைத்துக் கொள்வாள். ஆமாம் அம்மா, அக்காவின் மீது எங்களுக்கு மட்டும் பாசம் இருக்காதா? வாருங்கள். அக்கா, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். இவ்வளவு பெரியவளாகியும் என்னோடு சண்டை போடுவதை நிறுத்த மாட்டாயா? அந்த சண்டைகள், அந்த கோபம் நீங்கள் சென்றவுடன் அதுவும் சென்று விட்டது. இப்பொழுது தாங்கள் வந்துள்ளீர்கள் அல்லவா? ஆகையால் எனக்கு முன்பு போல் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பார்த்தாயா, நீ உன்னை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் என் நிலைமை பாருங்கள் அம்மா. அக்கா, எனக்கும் உங்களுடைய உடை வேண்டும். உங்கள் இருவருக்கும் ஆக்ராவிலிருந்து நிறைய துணிகளும் நகைகளும் கொண்டு வந்துள்ளேன். அப்படியா? அப்படி என்றால் என்னுடன் வா அக்கா. அவைகள் அனைத்தையும் என்னிடம் காட்டு. முதலில் எனக்கு தான் காட்ட வேண்டும். இல்லை, எனக்கு தான். நீ என்னிடத்தில் இல்லை, எனக்கு தான் காட்ட வேண்டும். சரி சரி, சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள்.
ஷென்ஷா, உங்கள் காயங்கள் இன்னும் ஆறவில்லை. அதனால்தான் ராஜ வைத்தியரை உங்கள் சேவைக்கு அழைத்து வந்திருக்கிறோம். அதற்கு அவசியமில்லை, நான் நலமாக இருக்கிறேன். அவ்வாறென்றால் விருந்திற்கு பிறகு ஆமீர் மாளிகையை தாங்கள் சுற்றி பார்க்கிறீர்களா? அப்படியா? இப்பொழுதே செல்லலாம். ஷேன்ஷா, உங்களிடம் என் விண்ணப்பம் என்னவென்றால், நீங்கள் வெளியே செல்லக்கூடாது. அது ஆபத்தாக முடியலாம். அப்படியென்றால் இங்கேயே இருந்து நான் என்னதான் செய்வது? அது மட்டுமல்ல பெரியம்மா, இவர்கள் என்னுடன் இருக்கும் பொழுது ஆபத்து என்னை நெருங்கவே நெருங்காது. அதை நானே என் கண்களால் பார்த்திருக்கிறேன். வாருங்கள். ஆதஹாம், இங்கிருந்து புறப்படு. எனது அழைப்பை ஏற்றதற்கும் தாங்கள் இங்கு வருகை தந்ததற்கும் எனது மனப்பூர்வமான நன்றி. குமார் பிரதாப், உங்களின் தாயார் எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார். கனவு கண்டு கொண்டிருக்கிறார். நம் நாடு அயல் நாட்டவர்களிடமிருந்து விடுதலை பெறும் என்று. தங்கள் வரவால் நமக்கிடையில் இருக்கும் உறவு பலம் பெறும் என்று நான் நம்புகிறேன். பார்மல் அவர்களே, உங்கள் மகளின் திருமணம் ஒரு ராஜபுத்திரனோடு நடக்கிறது. அதனால் இங்கு வருவதில் எனக்கு தயக்கமில்லை. கவலை கொள்ள வேண்டாம். நான் யுத்தம் செய்வதற்காக இங்கு வரவில்லை. ராஜபுத்திரர்களின் மரியாதைக்காக வந்துள்ளேன். என் தாயாரின் உறவின் அடிப்படையில் தான் இங்கு வந்துள்ளேன். வாருங்கள், தங்களை விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல்கிறேன். சுபான் அல்லாஹ், தங்களுடைய மாளிகை மிகவும் அழகாக இருக்கிறது. என் நிகாவின் போது இவற்றை என்னால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது அது நிறைவேறிவிட்டது. பாராட்டியமைக்கு மிக்க நன்றி. வாருங்கள். திருமணம் பொதுவாக நண்பர்களையும் உறவினர்களையும் இணைக்கிறது. உறவுகளுக்கெல்லாம் பாலம் அது. ஆனால் இந்த திருமணம் அப்படி அல்ல. இங்கு வந்திருப்பவர்களில் சிலருக்கு ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பதுதான் எண்ணம். அதிகார அரியணையை பிடிப்பதற்காக சரித்திரத்தின் 2 முக்கியமானவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கவிருக்கின்றனர். பாட்ஷா ஜலால், இளவரசர் பிரதாப். இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டால் பேராபத்து விளையுமோ என்று பார்மலும் அந்நாட்டு மக்களும் அச்சத்தில் உள்ளனர். அது உங்கள் ஆலயம் அல்லவா? அங்கிருக்கும் அந்த பாதை நேராக ஆலயத்திற்கு செல்கிறது அல்லவா? அங்குதான் உங்கள் நாட்டு பெண்கள் விளக்கு பூஜை செய்வார்கள் அல்லவா? தங்களுக்கு கூர்மையான பார்வை ஷகன்ஷா. அதோடு தங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் உள்ளது. தீர்க்கமான பார்வையும் ஆழ்ந்த அறிவும் ஒவ்வொரு வீரனின் லட்சணமாகும். இது இல்லாமல் இருப்பவனை நான் என்றும் வீரனாக கருதுவதில்லை. முகலாயர்களின் சேனை அதிக அளவில் உள்ளது. குறைஞ்சபட்சம் 5000 வீரர்களாக இருப்பார்கள். ஜலாலிற்கு பாதுகாப்பு பலமாக உள்ளது. வெகு விரைவிலேயே எனது எதிரியை நான் சந்திக்கப் போகிறேன். அவனது பலத்தை நான் ஆய்வு செய்ய விரும்புகிறேன். வாருங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கின்றது. இவை அனைத்தும் எனக்காகவா? தாங்கள் கூறியது சரி. தாங்கள் மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கலாம். தாங்கள் எங்களுடைய மாப்பிள்ளை விருந்தினர் மட்டுமல்ல, ஒரு ஷகன்ஷாவும் கூட. உங்களுடைய பாதுகாப்பிற்கு பலத்த காவலை போடுவது எங்களுடைய முதல் கடமையாகும். நீங்கள் கூறுவதும் உண்மைதான். உண்மையில் எனக்கு எதிரிகளை விட உடன் இருப்பவர்களால் தான் ஆபத்து. யாருக்கு என்ன தெரியும், நம்முடனே கூட எதிரி இருக்கலாம். வாருங்கள். பிரதாப் எதிரே வந்து கொண்டு இருக்கிறாரே,
இருவருக்கும் எந்தவித சங்கடமும் நேர்ந்துவிடக் கூடாது. ஷெகன்ஷா ராணா பிரதாப்பை பார்த்து ஏதாவது கூறிவிட்டால் என்ன செய்வது? கடவுளே, இப்போதுதான் இருவரும் சந்திக்க வேண்டுமா?